ஹாய் ஹலோ காய்ஸ், இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லையா? ஸோ அதனால் சொமோட்டோவில் நம்ம விநாயகர் சதுர்த்தி சேலஞ்ச் வந்துட்டு பண்ண போகிறோம். என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம சொமோட்டோ ஓட்டி விநாயகர் வந்துட்டு ஒன்று வாங்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் ஒரு சேலஞ்சாக வந்துட்டு இருக்க போது. ஸோ இந்த சேலஞ்சை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுவோமா மாட்டோமா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஈஸி தான். ஏன்னா வந்துட்டு ஒரு 50 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் தான் இந்த விநாயகரோட விலை வந்துட்டு இருக்கும். ஸோ இன்னும் வந்துட்டு இந்த வீடியோவை இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எவ்வளோக்கா அந்த குட்டி விநாயகர்? காய்ஸ், இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியில் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். சொமோட்டோலேருந்து ஒரு கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? அதிகாலை முதலே அதிக ஆர்டர்கள் வந்த வண்ணம் உள்ளது, அதனால் அதிக நேரம் லாகின் செய்து அதிக வருமானம் பெறுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது எங்களுக்கு தெரியாதாடே. ஆனால் ஜிக்ஸ் ஓப்பன் ஆகி 11 மணிக்கு ஓப்பன் ஆச்சுங்க. ஜிக்ஸ் முடிகிறப்போ முடிகிறப்போ ஒரு ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க. 40 ரூபா ஆர்டர். என்னங்கடா அடி, கிட்டத்தட்ட 40 நிமிஷமா சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அதிக ஆர்டர் வருமாம்ல, அதிக ஆர்டரு. கைஸ், விநாயகர் சதுர்த்தி ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துட்டு நம்ம எடுக்கிறதுக்காக க்ரீன் லீஃப் வந்திருக்கோம். இதான் நம்மளோட விநாயகர் சதுர்த்தி ஃபர்ஸ்ட் ஆர்டரு. வாங்க போய் எடுக்கலாம். 1314 ஃபர்ஸ்ட் ஆர்டர் நம்ம வந்துட்டு எடுத்தாச்சு. ஏதோ குழம்பா போகுது. ஓகே, இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் போகணும். காலப்பட்டி கிட்ட போனால் தான் இந்த ரைடு கம்ப்ளீட் ஆகும். கைஸ் இதோட விலை எவ்வளோ தெரியுமா? 579 ரூபா. இது என்ன கறி குழம்பு? அரே பையா, கால் பண்ணால் எடுங்கடா. அடே அங்கே பாருங்க, கரெக்டாக அவ்வளோ அழகாக தெரியுது. ஸோ அடுத்த ஆர்டர் வந்துட்டு விழுந்திருக்கு ப்ரோசன் மால்குள்ளே. என்ன காய்ஸ், இவ்வளோ இருட்டாக இருக்கு. எப்பா, ஏதோ பேய் படத்தில் வர மாதிரி இருக்குங்க. ஆத்தாடி ஆத்தா, அந்த சவுண்டை கேட்குறீங்களா? எப்படி இருக்கு அம்மா? அப்படியே பயமுடுத்துற மாதிரி இருக்குங்க. இப்போ பாருங்க. ஸோ ஸ்விக்கி ஜொமோட்டோ ரைடர்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த வழியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அது நம்ம ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். நீங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் கை. பாருங்களேன், அவ்வளோதான், அடித்து நிறுத்திட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு பெரியவர் வந்து திட்டிக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அதனால் அடிக்கிறத நிறுத்திட்டாங்க. இதுக்கு முந்தின ஆர்டர் பார்த்தீங்கன்னா கார கொழுக்கட்டை 4 ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கொழுக்கட்டை செய்ய தெரியாது போல். கைஸ் அடுத்த ஆர்டர் போட்டிருக்காங்க பிக் பவுல் அப்படின்ட்டு ஒன்று. ஏன்னா வீட்டு மேலே ப்ரோசன் மால் போகணுமா? ஐயையோ, இன்னைக்கு ப்ரோசன் மால்லே பொழுது போயிடும் போல. என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து படுத்துங்கிறாங்க. கொல்ல 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 செத்த மீனா கிடக்கு. தூங்குறாங்களே. நாம என்ன பாவம் பண்ணோம் காய்ஸ்? நம்ம 11 மணிக்கு லாகின் பண்ணோம். இப்போ மணி 3:15 ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஆர்டரை போய்ட்டு, இதுதான் லாஸ்ட் ஆர்டர் ஓகேங்களா? ப்ரோசன் மாலில் எடுத்ததான் லாஸ்ட் ஆர்டரு. இதை போய்ட்டு டெலிவரி பண்ணோம்னா எப்படியும் 3:30 கிட்ட ஆகிக்கும். 3:30 வரைக்குமே நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா? எந்த ஒரு ஆர்டருமே ஸ்கிப் பண்ணலை, ரெஸ்ட்டும் எடுக்கல ஓகேங்களா? 11 மணிக்கு லாகின் பண்ணோம். எத்தனை ஆர்டருன்னு தெரியல. அவங்க கொடுத்த காசு பார்த்தீங்கன்னா 260 ரூபா. இந்த ஆர்டரை டெலிவரி பண்ணால் மட்டும்தான். நம்ம வந்துட்டு விநாயகர் வாங்குறதுக்காக தான் ஓட்டணும். விநாயகர் வாங்குறதுக்கு காசு வந்துருச்சு. போய்ட்டு ஒரு நல்ல கடையை பார்க்குறோம், விநாயகரை தட்டுறோம், தூக்குறோம், வீட்டில் போய்ட்டு பூஜை பண்ணுறோம், பொட்டுக்களை சாப்பிட்றோம், கொழுக்கட்டை சாப்பிட்றோம் ஓகேங்களா? வாங்க வீட்டுக்கு போகலாம். இது சரவணம்பட்டி விநாயகர் பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குங்க.
மேட்டுப்பாளையம் விநாயகருங்க இது. அவ்வளோதாங்க இதெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம விநாயகர் வாங்குற அளவுக்கு காசு இருக்குது. ஸோ விநாயகர் கடையும் இருக்குது. ஸோ இங்கே ஒரு விநாயகரை வாங்கிட்டு நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இருந்தால் வாங்குகிறோம், இல்லைன்னா ஃபோட்டோ வச்சு சாமி கொண்டு போயிடுறோம், அவ்வளோதான். எவ்வளோக்காங்க குட்டி விநாயகர்? 200ரூவாங்க. 100ரூவாக்குள்ளே எதுவும் இல்லைங்களா? எல்லாம் தீர்ந்துருச்சு. நம்ம விநாயகரை வாங்க முடியாது போலயே. இங்கே குட்டி குட்டியாக இருக்குது, அதுவும் 200ரூவா சொல்லுவாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், ரொம்ப குட்டி குட்டியாக. எவ்வளோண்ணா விநாயகர்? இது 80. ஆ 20 ரூபா விநாயகரை 80 ரூபான்னு சொல்கிறாங்க. வேறு வருஷத்துக்கு ஒரு நாள் பண்டிகை வந்தாங்க இப்படிதாங்க. இப்போ 5 மடங்கு விலை ஏற்றி சொல்கிறாங்கங்க. கைஸ் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. விநாயகர் நம்மளால வாங்க முடியல, தங்க விலைக்கு வைக்கிறாங்க, அதை எப்படிங்க வாங்குறது? ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபோட்டோவுக்கு மட்டும் சாமி கும்பிட்டு, ஏற்கனவே வந்துட்டு விநாயகர் சிலை இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டு அப்படியே வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி ஏர்ன் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான் முடியும். ஏன்னா 260 ரூபாய்க்கு தாங்க நம்ம ஓட்டியிருக்கோம். அதுலேயே 100 ரூபா பெட்ரோல் போயிடும். நம்ம என்ன பண்ணுறது? ஆக முடியுமா? முடியாது. ஸோ காய்ஸ், இந்த சேனலில் நம்ம லூஸ் பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் சேலஞ்ச் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் சேலஞ்ச் நானே வந்துட்டு வெயிட்டை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல, பார்ப்பீங்க. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே கைஸ்.